வழக்கம் போல் வர பிரச்சனை தான் போச்சுங்க. பெட்ரோல் இல்லைங்க. ஸ்டார்ட் ஆகிடு பிளாக் பேர்ட். எவ்வளோ தடைகள் வந்தாலும் ட்ராவலை மட்டும் நிப்பாட்ட மாட்டாங்க. நம்ம பல பேருக்கு இம்மாண்டி பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு யாராச்சும் இம்மாண்டி பண்ணுவாங்களாங்க. வெல்கம் டு ஆனமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். என்ட்ரி பண்ண சொல்லுவாங்களா என்னன்னு தெரியலையே. ஒரு வழியாக வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள் தேயிலை. கொஞ்சம் தூரம் கம்பி வரைக்கும் போகலாங்க. வழுக்கி விட்டு கீழே ஒன்றும் அப்படின்னா மறுகையாக தான். ஆனால் அமேசான் காட்டில் மாதிரி பயங்கரமாலாம் இருக்க மாட்டாங்களாம். என்னங்க இது கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அருவியாக இருக்குது. 27-34 ஸோ காய்ஸ் நம்ம டாப் பாக்ஸ் மாட்டியிருக்கோம். ஸோ அது பில்லியன் ரைடு கணக்கு தான். அதனால் 27-34ங்க. சோலோனா 25-32. எவ்வளோ இருக்குது? ஐயோ 23 தாங்க இருந்திருக்கு. வேலை தப்பு சார்ட்டியார் போய் வண்டி வளர்ட்டும் போது நினச்சிங்க 23 தான் இருந்திருக்கு. வழக்கம் போல் வர பிரச்சனை தான். நம்மளோட மடாக் லைட்டு வழக்கம் போல் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிச்சுங்க. ஸோ கழட்டி உள்ளே போட்டுற வேண்டியதான் நினைக்கிறேன். முதல் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாதுங்க. இப்போ எப்படி கழட்டி விட்டெறிஞ்சிட்டு போகிறோம் பாருங்கள் கைஸ். ஆரம்பத்திலே தடை வந்தால் ஒரு பாசிட்டிவ் வைப்பாக எடுத்துகிட்டு தான் போகும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வையம்பட்டிக்கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன் கைஸ். இங்கே பாருங்கள் மலை. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் நுழைஞ்சாலே இந்த மாதிரி பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். ஸோ நம்ம வால்பாறைக்கு தான் போகிறோம். ரூட்டு எப்படி அப்படின்னா திருச்சிலேருந்து திண்டுக்கல் வந்துட்டோங்க. இப்போ திண்டுக்கல்லேருந்து பழனி வழியாக உடுமலைப்பேட்டை போயிட்டு அதுக்கப்புறம் வால்பாறை ரூட்டுங்க. ஏதோ புதுசாக ஹைவே போட்டிருக்காங்களாம் பழனிலேருந்து உடுமலைப்பேட் போகிற வழியில். அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா வால்பாறையில் செம்ம கிளைமேட்டாக இருக்குங்க இப்போதைக்கு. கைஸ் அடுத்த தடுங்கள் வந்துருச்சுங்க. என்ன அப்படின்னா இன்னொரு 20 கிலோமீட்டர் பிளாக் பெல் ஓடுவான்னு நினச்சேங்க. பட் ஆனால் பெட்ரோல் இல்லாமல் அடைக்கிறாப்புல போச்சுங்க. பெட்ரோல் இல்லைங்க. எவ்வளோ தூரத்தில் பெட்ரோல் பங்க் வரப்போகுது என்னன்னு தெரியல. என்னங்க இது நம்ம ட்ரிப்பில் தடைகள் மேலே தடைகளாக வந்துட்டுருக்கு. கமான் பிளாக் பெல் ஸ்டார்ட் ஆகிடு ப்ளீஸ். ஒரு 5 கிலோமீட்ரு புதுசாக ஏதோ ஹைவே போட்டிருப்பான்னு நினைக்கிறேங்க. சுத்தமாக பெட்ரோல் பங்கே இல்லை. தடைகள் பல 100 வந்தாலும் கடந்து போய்கினே இருக்கணுங்க. வந்துட்டடா இன்னும் 1 கிலோமீட்டர் தான்டா. குட்டி போடா. நம்மளுக்கு யாராச்சும் மாண்டி பண்ணுவாங்களாங்க. கமான் பிளாக் பெல். 1.1. ஐயோ இன்னும் 3 கிலோமீட்டர் போகணுங்க பெட்ரோல் பங்குக்கு. செத்தாண்டா சேகர். ரொம்ப கஷ்ட சூழ்நிலையாகவே இருக்கேங்க. நம்ம பல பேருக்கு இம்மாண்டி பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு யாராச்சும் இம்மாண்டி பண்ணுவாங்களாங்க. விட மாட்டாங்க. ரைடில் இதெல்லாம் நடக்கிற சகஜம்தான். சின்ன வயசில் விளாண்ட ஞாபகம் வருதுங்க. விளாடுவோமா? இப்போ பாருங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட போகிறேன் அப்படின்னு. இங்கே ஒரு இறக்கம் இருக்குது. போடா பிளாக் பேர்ட். முடியலங்க. ஸ்டார்ட் ஆகிடு பிளாக் பேர்ட். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. விட மாட்டோம். மானிட்டி பண்ணுங்கப்பா யாராச்சும். இவ்வளோதான் தள்ளின்னு போயினே இருக்கேன்ல. முடியலங்க, மூச்சு வாங்குது. அப்பவே போட்டிருக்கணும். என் புத்தியை செருப்பாலேயே அடிக்கணுங்க. பிளாக் பெல் ஒரு 210 கிலோ, நம்ம டாப் பாக்ஸ் ஒரு 20 கிலோ. முடியலங்க. ப்ளீஸ் பிளாக் பெல் கமான் ப்ளீஸ்ரா. யார் இம்மாண்டி பண்ணலனாலும் நமக்கு நம்ம தள்ளிக்கணும் போயிட வேண்டியதான். இன்றைக்கி வேறு நம்ம சோலோ ரைடுங்க. யாரும் பில்லியன் ரைடு வரல. இருந்தாவாச்சும் மாற்றி தள்ளிட்டு போயிடலாம் 2 கிலோமீட்டர். எம்மா அடி. ஐயோ மணலா. மூச்சு வாங்குதுங்க. ஒன்றும் முடியலைங்க. சாம அந்த நிழலில் போய் தூங்கிடுவோமாங்க. கமான்ட்ரா. இப்போ தாண்டா வருவீங்க எல்லாம். விட மாட்டாங்க. அச்சீவ் பண்ணி ஆவாங்க.
எவ்வளோ தடைகள் வந்தாலும் ட்ராவலை மட்டும் நிப்பாட்ட மாட்டாங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் தான்டா பிளாக் பால். கமோன் ப்ளீஸ், நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப். கமோன், வேர் இஸ் பெட்ரோல் பங்க்? கமோன், வார் பெட்ரோலியம், எஸ் தட் இஸ் பெட்ரோல் பங்க். வந்துட்டோம் கைஸ். நம்ம உழைப்பு வீணாக போகாது. நல்ல வேலைங்க, இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. இங்கேயே நிப்பாட்டிட்டு அப்படி ஏறி குச்சி தாங்க போய் வாங்கின்னு வரோம். கடைசி வரைக்கும் யாருமே என்னாச்சு ப்ரோ, என்னாச்சு, பெட்ரோல் இல்லையா அப்படின்னு யாருமே கேட்கல கைஸ். முடியலைங்க. நம்ம பல பேருக்கு ஹியூமானிட்டி பண்ணோம், நம்மளுக்கு ஹியூமானிட்டி பண்ண யாரும் இல்லையே. அண்ணா வராங்க. பெட்ரோல் இல்லைண்ணே, பெட்ரோல் இல்லை. இல்லை இங்கே தானே இருக்குது, வாங்கிக்கிறேன். திருச்சி விக்கி. சேனல் நேம் கேட்குறீங்களா? ஆர்டிஆர் விக்கி ப்ரோ. சோலோ ரைடு தான். ஒரு 10 கிலோமீட்டர் போகணுன்னு பார்த்தேன், அங்கிட்டே ஆஃப் ஆயிடுச்சு. அப்படியா? சரி ப்ரோ. இல்லை ப்ரோ, வாங்கிக்கிறேன் நான். புதுசாக போட்ட ஹைவேல ஒரு பெட்ரோல் பங்க் கண்டுபிடிச்சிட்டோம். பாவுங்க, ஃபியூயல் பம்பும் பாவும், செல்ஃப் ஸ்டார்ட்டும் பாவுங்க. இப்படியே ஒரு 50 டைம் போட்டிருந்தோம் அப்படின்னா எல்லாமே காலியாக இருந்திருக்கும். விட மாட்டேங்க, பாசிட்டிவாக போயிட்டே இருப்போம். யாராலையும் எதுவாலையும் எதுக்காண்டியும் நம்ம ட்ராவலை மட்டும் நிப்பாட்ட போகிறதே இல்லை காய்ஸ். பழனி மலை பார்த்தீங்கன்னா லெஃப்டில் இருந்துச்சு. அந்த ரோட்டோரமாக அப்படியே வந்தோம். உடுமலைப்பேட்டை வந்துருச்சுங்க. திருப்பூர் டிஸ்ட்ரிக்டை நுழைஞ்சிட்டோம். சாப்பிட்டுட்டு மறுபடியும் தெம்பா ரைடை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அடுத்து வால்பாறையில் தான் போய் நிப்பாட்டணும். ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. வாவ், நம்ம பேரில் ஆர்டிஆர்னு இருக்குங்க. என்னங்க அதே, நம்ம இன்னும் பெரிய ஆளே ஆகலை, அதுக்குள்ளே நம்ம பேரில் வந்து ஆட்டோலாம் ஓடுதுங்க. செம்ம வைப்புங்க. பொள்ளாச்சி வந்துட்டோங்க. இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் தான் நம்ம டெஸ்டினேஷன். வழியில் ஆலியார் டேம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா வியூ பாயிண்ட் பக்காவாக இருக்குது. ஹில்ஸுங்க. அப்படியே அந்த ஹில்ஸை பார்த்துக்கிட்டு இந்த ஹில்ஸ் ஏரியாவுக்குள்ளே வந்தோடனே அப்படியே சில் காற்று வந்து பாருங்கள். வா, இந்த காற்றுக்கு பல கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஈடாகாதுங்க. ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் ஆலியார் வந்துடும் நினைக்கிறேன். என்னடா அவன் லடாக்கு, ஹிமாச்சல், சிம்லான்னு போயிட்டு இருக்கான், நீ இன்னும் தமிழ்நாட்டிலே சுற்றிட்டு இருக்க அப்படின்னு கேட்கலாங்க. கைஸ், நம்ம இந்த வருஷம் எண்டுக்குள்ளே வந்து லடாக்கை முடிக்கிறோம். இந்தியாவையும் ஓரளவு கவர் பண்ணுறோம் கைஸ். லெஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆலியார் டேமுங்க. நீங்கள் ஒரு 90s கிட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பாலம் தெரிஞ்சிருந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்னதாக ஒரு குளிக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குங்க, செம்மல பிளேஸ். பட் ஆனால் நமக்கு டைம் இல்லை. ஸோ கைஸ், நம்ம ஆலியார்லேருந்து வால்பாறை நோக்கி போயிட்டுருக்கோங்க. இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் தான். ஆல்மோஸ்ட் ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறேங்க. ஸோ நம்ம பிளாக்வேலுக்கு பிடித்தமான ரோடு வந்துட்டு நம்ம பிளாக்வேலை வந்து கையில் பிடிக்கவே முடியாதுங்க. ஸோ இங்கே ரைட்டில் ஏதோ இங்கே இருக்குது பாருங்கள், யோகா ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் ஆலியார். நமக்கு யோகாலாம் தேவையில்லைங்க, இது மாதிரி ட்ரிப்பு போனால் போதும், மனசுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். ஸோ பெஸ்ட் மெடிசன் ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸுங்க. என்னங்க, வெல்கம் டு ஆனமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். என்ட்ரி பண்ண சொல்லுவாங்களா என்னன்னு தெரியலையே. நிப்பாட்டுறாரு. இந்த மலை உச்சியை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம பிளாக்வேலுக்கு பிடிச்சமான ரோடு வந்துருச்சுங்க. இதுதான் ஆலியார் அணை. லெஃப்டில் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் சின்னதாக ஒரு விளாகிங். ஸோ கைஸ், நம்ம வால்பாறைக்கு வந்துட்டோம். மிகப்பெரிய ஏமாற்றம் என்ன அப்படின்னா, ஆலியார்லேருந்து வால்பாறை வந்தப்போ எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை கைஸ். ஸோ வந்து இப்போது வால்பாறையிலேருந்து நலமுடி அப்படின்ற ஒரு வியூ பாயிண்ட் இருக்கான். 4 மணிக்கெலாம் க்ளோஸ் அப்படின்னாங்க. ஸோ அதை நோக்கி தான் கைஸ் போயிட்டுருக்கோம். சுற்றிலுமே பார்த்தீங்க அப்படின்னா தேயிலை தான். சூப்பராக இருக்குது பாருங்கள், வியூ பாயிண்ட்லாம் செம்மையாக இருக்குது. நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய இடத்துல இதுவும் ஒன்றுங்க. ஸோ முடிஞ்ச அளவு சீக்கிரமாக பிடிச்ச பைக் வாங்கிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ வைஸ் இந்த கேமரா அடிக்கடி ஹேங் ஆகிட்டு நம்ம ரைடையும் அஃபெக்ட் பண்ணுதுங்க. நலமுடி பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் 2 கிலோமீட்டர் தான். ஸோ உங்களுக்கு காட்டணும்லாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறத, அதுக்காண்டி தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவு சப்போர்ட் கொடுங்க. ட்ரெஸ்ஸிலிங் வந்துக்கிட்டே இருக்குமாங்க அந்த ஏரியாவில். இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஆர் வந்திருக்காப்புல. ஸோ மழையெல்லாம் பெய்யாத அப்படின்ற மாதிரி நம்ம வர்ணா பகவான் வந்து உத்தரவு போட்டா போல் மேகத்துக்கு. ஸோ மழை இல்லைங்க, நம்ம பாசிட்டிவாக தான் வந்தோம். ஸோ எல்லாமே பாசிட்டிவாக தானே காய்ச்சி நடக்கும். போயிட்டு ஃப்ரீயாக போயிட்டோம். வியூ பாயிண்ட்டு பக்காவாக இருக்குங்க.
தேயிலை கலெக்ட் பண்ணி ஏற்ற போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வால்பாறையோட ஹையஸ்ட் பீக் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோமா, போயின்னே இருக்கோம். டைம் வேறு ஆகினே இருக்குது. 4 மணிக்கு மேலே வேறு அலோடு இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ கைஸ் இப்போ வெயில் அடிக்குதுல, இன்னும் 2 நிமிஷத்தில் மழை வந்துடும் நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் மிஸ்ட்டு கருமேகமாக வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா கோப்ரோவில் விளாக் பண்ண முடியாதுங்க. ஸோ இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள் தேயிலை மூந்து பார்க்குறீங்களா கைஸ்? ஃபைனலி நலமுடி காட்சி முனை செம்மையாக இருக்குது பாருங்கள். அப்பா அந்த சைடு கேரளான்னு நினைக்கிறேன். குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ் அங்கங்கே உருவாது. இங்கேருந்து பார்க்க குட்டியாக தான் தெரியுது, ஆனால் பக்கத்தில் போனால் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். மிஸ்ட் ஆஃப் ஆகிடுச்சுங்க பயங்கரமாக. அப்பா பக்கத்தில் போக முடியுமா என்னன்னு தெரில. கொஞ்சம் தூரம் கம்பி வரைக்கும் போகலாங்க. வலிக்கி விட்டு கீழே வந்தோம் அப்படின்னா மறுகையாக தான் ஒரு சின்னதாக ஒரு ஹில்ஸ் ரைட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்தேன். பட் ஆனால் அந்த காட்சி முனையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ நாள் பார்க்காம எப்படா மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி செம்மையாக இருக்குங்க. அங்கே ஒரு அருவி நாங்கள் இது கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அருவியாக இருக்குது. ஏதோ நம்ம ஆஃப்ரிக்காவில் வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குது. பட் ஆனால் இது தமிழ்நாடுங்க, வால்பாறை. அங்கே ஒரு கிராமம் இருக்குது போல். ஓ ஆதிவாசியா? அமேசான் காட்டில் இருக்க மாதிரி கைஸ் குட்டியாக அங்கே ஒரு கிராமம் மாதிரி தெரியுதுல்லங்க. அந்த ப்ளூ அண்டு அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா சின்னதாக ப்ரௌன் கலரில் இருக்காங்களா, அங்கே ஆதிவாசி வசிக்கிறாங்களாம். பட் ஆனால் அமேசான் காட்டில் மாதிரி பயங்கரமாலாம் இருக்க மாட்டாங்களாம். சும்மா நார்மலாக ட்ரெஸ் போட்டு நம்மள மாதிரி தான் இருப்பாங்களாம். மேக்ஸிமம் வெளில வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கைஸ் நலமுடி வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அப்படியே கிளம்புறோம். போயிட்டு ரூமில் நைட் ஸ்டே பண்ணிட்டு. ஸோ கைஸ் சன்செட் ஆயிடுச்சுங்க. அம்மே கொல்லம் நம்ம பிளாக் பல் வச்சுருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கைஸ் சன்செட் ஆயிடுச்சு. இங்கே உள்ள வீட்டிலலாம் லைட் போட்டாங்க, சூப்பராக இருக்குங்க. நம்ம ஊரில் திருவிழா கடையில் லைட் போட்டால் எப்படி இருக்குங்க, அது மாதிரி இருக்குது பாருங்கள், குட்டியாக. ஸோ கைஸ் நைட்டு ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு விளாக் பண்ணுறாங்க. லெட்ஸ் யூ பாய்.